சுவாமி சரணம். மறுபடியும் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட பகிர்றேன். என்ன பகிர போகிறேன்னா, செருப்பு போடுறது, ஷூ போடுறது தவிர்க்கிறது எதுக்காக அப்படின்றத விஷயத்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஐயப்பனுக்கு மாலை இடுறோம், மாலை இட்டு நம்ம பக்தியின் பரவசத்துலேயே இருக்கோம், பக்தியோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம செருப்பு அணிஞ்சிருக்க மாட்டோம், மண் தரையில் நடப்போம், கல் தரையில் நடப்போம், கல் முள் எல்லாத்தையும் நடந்து நடந்து பழகிருப்போம், காதும் உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி பழகிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாருமே அதுமாரி பண்ணுறதில்ல. வீட்டை விட்டு வெளியே வந்த செப்பல், வீட்டை விட்டு வெளியே போன ஷூ அப்படின்னு நடக்கூட மாட்டோம். கொஞ்சம் போனால் பைக் எடுப்போம், இல்லை கார் எடுப்போம், நேராக ஆஃபீஸ் போய் உட்காரோம், ஆஃபீஸில் போய் உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்து போகிறோம். இப்போ இருக்கிற நடைமுறைக்கு அதுதான் இருக்குது, அதுதான் நடைபெறுது. ஏன்னா அதை யாரும் தடுக்க முடியாது, ஏன்னா அது கால சூழ்நிலை மாறிடுச்சு. இப்போது நம்ம இதே கெட்டப்பில் இதே மாதிரியே பயணத்தை பண்ணிகிட்டே இருந்து மாலையும் போட்டுக்கிட்டு இதே மாதிரி இருந்துக்கிட்டே இருந்து திடீர்னு கொண்டு போயிட்டு பெரும்பாதியிலே செரும்பாதியில் நடக்க விட்டோம்னா நடப்போமா? அதுக்கு நம்ம உடம்பு பழகுமா? பழகாது. அதுக்காக தான் இப்போ இருந்தே நம்ம விரதத்தை கடைப்பிடிக்கும் போதே காலில் செருப்பு போடக்கூடாது, ஷூ போடக்கூடாது, அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே நடக்க காலை அதுக்கேற்ற பழக ஆரம்பிக்கும். விரதத்தை கடைப்பிடிக்க உடம்பு அதுக்கேற்ற பழக ஆரம்பிக்கும். இதுமாரி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பெரும்பாதி நடக்கும் பொழுது அந்த பெரும்பாதியில் 48 மைல் 42 மைல் நடக்கும்பொழுது நமக்கு அதுக்கு ஒத்துழைச்சி உடம்பு ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்கும். அதுக்காக தான் இந்த விரதத்தை கடைப்பிடிக்க சொல்கிறோம். இந்த விரதத்தை நீங்களும் கடைப்பிடிங்க. அதுக்கடுத்து சில பேர் சாமிங்க சொல்கிறாங்க, தண்ணி அடித்தா தப்பு, தம் அடித்தா தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சில பேர் வாயில் கூலி போட்டுக்கிறாங்க, சில பேர் ஹார்ன்ஸ் வச்சுக்கிறாங்க. உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பேர் விரதம் கிடையாது. விரதம்னா ப்ராப்பராக எல்லாத்தையுமே மறக்கடிச்சு அந்த ஒரு மாதத்துக்காவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் ப்ராப்பரான விரதத்தை கடைப்பிடிச்சி ஐயப்பனை நீங்கள் வேண்டி கோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழியோடு இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோத்தையும் மறந்து இவ்வளோத்தையும் துறந்து போய் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது பக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் ஐயப்பனுக்கு காட்டுறது சமம். அதை விட்டுட்டு தம் அடிக்கலாம், தண்ணி மட்டும்தான் அடிக்கக்கூடாது அப்படின்றது கொஞ்சம் தவறான செயல். அதை கொஞ்சம் திருத்திக்கிங்க. எல்லா ஐயப்பன்மார்களுக்கும் ஐயப்பன்கள் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சுவாமி சரணம் ஐயப்பா.